الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأيضا إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أو كما قاله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலம் அனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயனாகி அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த நாயினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகின்றேன். மேலும் ஸலவாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவைகளை இவ்வவனியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசிகள் மீதிலும் அதிலும் செய்யதுள்ள அவ்வலீன் அவல் ஆஹிரீன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை துயர்ந்த தாபியீன்கள், அன்னவர்களை துயர்ந்த தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீது மென்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர் நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனது பூமியில் வாழும் காலமெல்லாம் எமது ஈருலக வாழ்வின் ஈடேற்றத்துக்காக நல்வாழ்வுக்காக எவைகளையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக கட்டளையாக பணித்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருலக வாழ்வும் பேரழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விலக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நாள் இதயத்தையும் நட்பாக்கியத்தையும் கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, படைத்த காலிக் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை அவனுடைய மிக பெரும் தெரிவினால் மிகப்பெரிய அன்பினால் எமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். ஈமான் இஸ்லாத்துக்கு நிகராக உலகத்தில் எந்ததொரு நியமத்தும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை விட்டு ரொம்ப தூரமான ஒரு காலத்தில் வாழுகின்றோம். அந்த காலத்தில் குஃபர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்திலும் நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹுக்காக ஆகிரத்துக்காக வாழக்கூடிய அந்த ஈமானிய இஸ்லாமிய உணர்வுள்ள இதயங்களாக அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் சகோதரர்களே. அது எதை இழந்தாலும் அது நஷ்டம் அல்ல. ஒரு மனிதனுடைய பார்வை போய்விட்டது என்பது ஒரு நஷ்டம்தான். என்றாலும் சகோதரர்களே, பெரியார்களே, என்றாலும் பார்வை இல்லாமலும் காலத்தை கழித்து வாழ்க்கையை கொண்டு சென்று விடலாம். இல்லை, பார்வை இல்லை என்பதனால் நாளைக்கு அந்த மனிதன் மிகப்பெரிய தோல்விக்குரியவனாகவும் நஷ்டத்துக்குரியவனாகவும் நரகவாதி என்ற தீர்மானம் எங்கேயும் காண முடியாது.
கண்ணில்லை என்பதனால் அவன் நரகவாதி என்ற தீர்மானத்துக்கு யாரும் தீர்மானிக்க முடியாது. கையில்லை என்பது நஷ்டம்தான், ஆனால் கையில்லாதவன் நரகம் செல்வான் என்பது கிடையாது. கால் இல்லாதவன், சோர்களை படிப்பு இல்லாதவன், பட்டம் இல்லாதவன், பொருள் இல்லாதவன், இப்படி எதையும் எடுக்கலாம். சோர்களை உலகத்தில் எல்லாம் இதெல்லாம் நியமத்தாக தந்திருக்கின்றான், அவருடைய அருட்கொடைகள். ஆனால் இவைகளில் எதையும் இழக்கலாம். அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கக்கூடிய ஈமான் சகோதரர்களே, அதை எந்த கட்டத்திலும் இழக்கக்கூடாது, இழக்க முடியாது. இல்லை, ஒரு மனிதனில் எல்லா வகையான பாக்கியங்களும் நிரப்பமாக இருக்கின்றது, ஆனால் ஈமானை மட்டும் இழந்து விட்டான் என்றால் அவன் மிகப்பெரிய துரதிஷ்டவாதி சகோதரர்களே. இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது. ஒரு மனிதன் ஆகிரத்தில் ஈடேற்றம் பெறுவதற்கான அடிப்படை அம்சமே, அது நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மக்கத்து மண்ணில் மிக பெரும் தலைவர்களாக வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகளாக வாழ்ந்தவர்கள், எல்லா வகையான அதிகாரங்களையும் கொண்டு மிகப்பெரிய தலைவர்களாக வாழ்ந்தவர்கள், ஆனால் ஈமானை இழந்து விட்டார்கள். சௌர்களை நரகம் என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய விடயத்தில் தெளிவாகவே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் எதையும் இழக்கலாம், ஆனால் ஈமானை இழந்து விடக்கூடாது. எனவே ஈமானுக்கு ஆபத்தான அம்சங்கள் என்னவே என்பதனை தெரிந்து கொள்வதும் கட்டாயம். அதனை பாதுகாப்பதற்காக நாளாந்த முயற்சி செய்வது புத்தி உள்ளவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயங்கரமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். சகோதரர்களே, எந்த பிரசங்கமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிரசங்கத்தில் அமானத்தை பற்றி சொல்லாமல் விடுவதே கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு. ஒரு மனிதன் அமானத்தை பேணக்கூடிய தன்மை இல்லை என்றால் அந்த மனிதனிடத்தில் ஈமானே கிடையாது என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனிடத்தில் ஈமானை ஒரு அமானத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லாத பட்சத்தில் சகோதரர்களே, பெரியார்களே, நம்பிக்கை நாணயம் என்ற விடயத்தில் இருந்து அந்த மனிதன் விலகி விடுவானாக இருந்தால் ஈமானும் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றது என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாருக்கு ஈமான் இல்லை என்றால் அமானத்தை பேணக்கூடிய தன்மை இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை என்பது நபி அவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பது கண்ணை பாதுகாப்பதை விட, ஏன் உயிரை பாதுகாப்பதை விட மிகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம்தான் ஈமான் என்பது சகோதரர்களே. ஏன் ஆகிரத்தினுடைய நிரந்தர வாழ்க்கையில் ஈடேற்றமே அந்த ஈமானை கொண்டுதான். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானத்தை பேணக்கூடிய விடயத்தில் மிக பெரும் கவனம் செலுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கும் அதன் பிரகாரம் வாழ்வதற்குமான மைதானத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் இடமளிக்கின்றார்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவும் பகலும் தொல்லைகள் கொடுப்பதில் மிக கவனமாக இருந்து வந்தார்கள். இறுதியாக நபி அவர்கள் அந்த மண்ணில் வாழ முடியாது என்ற அடிப்படையில் அங்கிருந்து ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு செல்வதற்கு முன்பதாக அந்த காபாவை நோக்கி வந்து சொன்னார்கள், அந்த காபாவுடைய ஆலயத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த மண்ணிலே முஷ்ரிக்குகள் என்னை இருக்க விடுகின்றார்கள், இல்லை என்றால் உன்னை தவிர வேறு இடத்தில் நான் குடியிருப்பதற்கு விரும்ப மாட்டேன் என்பதாக நபி அவர்கள் மனவேதனையோடு அந்த காபாவுக்கு விடை கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். சௌர்களை மதீனா செல்கின்றார்கள். 8 வருட காலங்கள் கழிகின்றது. 8 வருடத்துக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த மண்ணை விட்டு இந்த முஷ்ரிக்குகள் விரட்டினார்களோ அல்லது நபி அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டார்களோ அத்தனை பேர்களும் சௌர்களை சரம் அவர்கள் கையின் கீழ் வர வேண்டிய ஒரு நிலை. அந்த மண்ணை இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வசப்படுத்தி கொடுக்குகின்றான். கஅபாவுடைய அந்த சாவியை நபி அவர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுக்க வைக்குகின்றான். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்ப நாளாக ஃபத்ஹ் மக்காவுடைய நாள் அங்கே ஏற்படுகின்றது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குகின்றான். அந்த சமயத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுடைய தோழர்களோடு வந்திருக்கின்றார்கள். மக்காவுக்குள்ளே நுழைகின்றார்கள். எந்த மண்ணை விட்டு விரட்டினார்களோ அந்த மண்ணில் நபி அவர்கள் பாதத்தை அழுத்தமாக வைத்து அங்கே காபாவுக்குள்ளே சென்று தொழ வேண்டும் என்பதாக நபி அவர்கள் விரும்புகின்றார்கள்.
கஅபாவுக்கு வெளியிலே தொழுவதல்ல. இல்லை, நபி அவர்கள் கஅபா உள்ளே சென்று தொழ வேண்டும் என்ற மன விருப்பம் நபி அவர்களுக்கு. என்றாலும் கூட அந்த நிமிடத்திலும் கூட கஅபத்துல்லாஹுடைய திறப்பு அந்த சாவி இருக்கின்றதே, உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைவசம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிமிடம் வரைக்கும் உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி ஈமானை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்துடைய விரோதியாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கஅபாவுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதாக விரும்புகின்றார்கள். என்றாலும் அதுக்கான சாவியை திறப்பை எடுப்பது எப்படி? உடனடியாக உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி கஅபாவுக்கு மேலே ஏறிக்கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் திறப்பை கேட்கின்றார் என்று கேட்ட சமயத்திலும் கூட அவர் அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் ஏன் உங்களுக்கு விரோதியாக இருக்க வேண்டும்? இந்த திறப்பை உங்களுடைய கையிலே நான் தந்துவிட முடியுமே என்பதாக சொல்லிவிட்டு அந்த நிமிடத்திலும் மறுத்தவராக கஅபாவுடைய கூரைக்கு மேலால் ஏறிக்கொள்கின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள் அந்த திறப்பை பலவந்தமாக பறித்தெடுக்கும்படியாக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக பாய்ந்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில் இருந்த அந்த திறப்பை பறித்தெடுத்தார்கள். எடுத்து நபி அவர்களுடைய கையிலே கொடுத்தார்கள். அந்த திறப்பை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த திறப்பை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் கஅபாவுடைய கதவை திறந்து கொண்டு கஅபாவுக்குள்ளே சென்றார்கள். நபி அவர்கள் விரும்பின பிரகாரம் தொழுதார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். படைத்த காலிக்கு செய்ய வேண்டிய மன விருப்பத்தோடு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் இனிதே முடித்தார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் கஅபா உள்ளே இருந்து வெளிவருகின்றார்கள். நபி அவர்களுடைய நாவில் இருந்து ஏதோ நாவு அசைந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய நாவு அசைந்து கொண்டிருக்கின்றது. ஆச்சரியமாக சஹாபாக்கள் நோக்குகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் திரும்பவும் கொடுத்தார்கள். இதோ இந்த சாவியை எடுத்து எந்த உஸ்மான் இப்னு தல்ஹா தருவதற்கு மறுத்தாரோ அவருடைய கையில் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த கஅபாவுடைய திறப்பை அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். அதோடு சேர்த்து நபி அவர்கள் இப்படியும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வகால ஹாக ஹாலிதத்தன் தாலிதத்தன், சொன்னார்கள் இந்த திறப்பு இருக்கின்றது, இது என்றைக்கும் உங்களுடைய கைவசமே இருந்து வர வேண்டும், என்றைக்கும் உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஆச்சரியப்பட்டு விட்டார் உஸ்மான் இப்னு தல்ஹா. ஃபஅஜப மின் ذلك, ஆச்சரியப்பட்டு விட்டார். ஏன், எதற்காக? இந்த சமயத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முஸ்லிம்கள் இதோ இந்த மண்ணை கைப்பற்றுகின்றார்கள், கஅபாவை கைப்பற்றி விட்டார்கள். அதனுடைய திறப்பை அவருடைய கையில் எடுத்ததன் பின்பும் திரும்ப ஏன் எனது கையிலே ஒப்படைக்கின்றார்கள் என்று ஆச்சரியப்படுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சமயத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதனை நான் தரவில்லை. இல்லம் அது சொன்னார்கள், லம் அத்ஃபஅஹா இலைக்கும் வலக்கின் அல்லாஹ் தஃபஅஹா இலைக்கும், நான் தரவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப தந்து விட்டான். நானாக தரவில்லை, அல்லாஹ்வே உங்களுக்கு திரும்ப தந்து விட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, திண்ணமாகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், ஏவுகின்றான். அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானத்தை அது உடையவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அதனுடைய அமானத்தை உடையவர்களுக்கு அந்த அமானத்தை ஒப்படைக்கும்படியாக அல்லாஹ் கட்டளை விட்டு விட்டான் என்ற கருத்துள்ள வசனம் நபி அவர்களுடைய நாவில் ஓதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதுக்கு முன்பதாக, இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை வசனத்தை ஓதியதை நாங்கள் கேட்டதே கிடையாது. நபி அவர்கள் கஅபாவிலிருந்து வெளிவரக்கூடிய சமயத்தில் தான் இந்த வசனம் நபி அவர்களுடைய நாவிலே ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள், அப்படியாக இருந்தால் நபி அவர்களுக்கு இந்த திருமறை வசனம் இறங்கியது கஅபா உள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில். இந்த திருமறை வசனம் நபி அவர்கள் எங்கே கஅபா உள்ளே இருந்தார்களோ அந்த நேரத்தில் தான் இந்த திருமறை வசனம் இறங்கியிருக்கலாம். எனவே நபி அவர்கள் வெளியில் வந்ததோடு இந்த திறப்பை நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்து விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அமானத்தை அது உடையவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஆணித்தரமான கட்டளையாக இருக்கின்றது. நபி அவர்கள் கொடுத்தார்கள். உடனடியாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு தல்ஹா, இதுவல்லவா பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில்
ஒரு நாள் 2 நாளுடைய விரோதம் குரோதம் அல்ல இது. அந்த மக்காவுடைய மண்ணில் நபி அவர்கள் நபித்துவத்தினுடைய பணியை ஆரம்பித்த நாள் முதல் அந்த மக்காவுடைய மண்ணில் உள்ளவர்கள், தலைவர்கள், புத்திஜீவிகள் எல்லாம் மார்க்கத்துடைய விரோதியாக நபி அவர்களுக்கு துரோகமாக நடந்து நபியவர்களும் ஊரை விட்டு சென்று 8வது வருடத்தின் பின்பு கையிலே திறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். கொடுத்ததன் பின்பு இந்த பரிசுத்த இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் சொல்லுகின்றான், உரியவர்களுக்கு அதனை கொடுத்து விடுங்கள். திரும்பவும் அவருடைய கையில் திறப்பை வாங்கியதோடு உடனடியாக அந்த நிமிடத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா அல் ஹஜபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்? அமானத்தை சரிவர நிறைவேற்றிய அந்த அழகான ஒரு செயலை காணுகின்றார். அந்த நிமிடத்தில் அவருடைய கல்பு திறந்து விடுகின்றது. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கின்றது. ஈமானை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய பாதுகாப்பு அமானத்தை பாதுகாப்பதாக இருக்கின்றது. சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இரவோடு இரவாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்ட வரலாறு எல்லோருக்கும் தெரியும். நபி அவர்களுடைய உயிருக்கு நாசத்தை ஏற்படுத்துவதற்காக உருவிய வாளுடன் விரோதிகள் சூழ்ந்து நிற்கின்றார்கள். நபி அவர்கள் அங்கே மண்ணை ஓதி அவர்களுடைய விரோதிகளுடைய முன்னிலையில் ஊதிவிட்டு வீசிவிட்டு செல்லுகின்றார்கள். சகோதரர்களை, சென்றதன் பின்பு நபி அவர்களுடைய அந்த நிமிடத்திலும் கூட நபியை நம்பி நபி அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள் இருக்கின்றது. சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, இவைகளை எல்லாம் உரியவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள். தனது உயிருக்கு நாசத்தை ஏற்படுத்த விரோதிகள் சூழ்ந்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட தன்னிடத்தில் தன்னை நம்பி தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை எல்லாம் உரியவர்களுக்கு கொடுத்துவிட்டு அழிய நீங்கள் மக்காவை நோக்கி வரலாம் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த அமானித பொருளை எல்லாம் நபி அவர்கள் ஒப்படைத்து விட்டு தான் இரவோடு இரவாக சென்றார்கள். சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எமது பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம் அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும், அடுத்தவர்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பதை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்கவில்லை. அது எமது மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய செயல்பாடும் அல்ல, அது ஈமான்தாரிகளுடைய செயல்பாடும் அல்ல. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மற்றொரு வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களுமாக ஒரு யுத்தத்தில் போய் நிற்கின்றார்கள். யுத்த மைதானத்தில் அங்கே நபி அவர்கள் அநேகமாக ஹைபருடைய அல்லது வேறொரு போராக இருக்கலாம். அங்கே நபி அவர்களும் தோழர்களுமாக நிற்கின்றார்கள். ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டிடையன், ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகின்றான். பார்க்கின்றான் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். கேட்கின்றான், நீங்கள் எல்லாம் யார் என்பதாக கேட்கின்றான். சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள். அவருடைய தலைவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அங்கே நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை காண்பிக்கப்படுகின்றது. அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டிடையன் நேராக அந்த இடத்துக்கு செல்லுகின்றான். சென்று கேட்கின்றான், இலாமா ததுஉ, நபி எதன் பக்கமாக நீங்கள் அழைக்குகின்றீர்கள்? அதுஉக இலல் இஸ்லாம் இலா அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் பரிசுத்தமான இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குகின்றேன், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சி சொல்ல வேண்டும் என்பதாகவும், வஅன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாகவும், வஅல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதன் பக்கமாக நாம் அழைக்கின்றேன் என்பதாக அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையனை பார்த்து சொன்னார்கள். ஃபகாலல் அப்த், அந்த ஆட்டிடையன் கேட்கின்றான், ஃபமாதா யகூனு லி இன் ஷஹித்து, சொன்னார்கள் சொன்னார்கள் கேட்டான் அந்த ஆட்டிடையன், நான் அந்த கலிமாவை சொல்லிவிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னah இன் முத்த அலா ذلك, உனக்கு நீ அந்த பரிசுத்த இஸ்லாத்தின் மீதே நீ மரணமானால் உனக்கு அல்லாஹ் ஜன்னத்தை தருவான் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்ப கேட்டான், யா நபி அல்லாஹ், இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரம் முஸ்லிம்களோடு சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்த்து ஒரு பிரமாண்டமான யுத்த மைதானத்தில் திரளாக மக்கள் எதிரிகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சகோதரர்களை பாதுகாப்பதற்காக, உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி போரிலே நீயும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேண்டிக் கொண்டார்கள். உயிர் பாதுகாப்புக்கான அங்கே போர் நடக்கின்றது, இதில் நீனும் பங்களிக்க வேண்டும், இந்த நேரத்தில் இது உனக்கு கடமை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் கேட்கின்றான் நபி அவர்களை நோக்கி, அன்பு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஹாதிஹில் கனம் இன்தி அமானா, இந்த ஆடுகள் என்னிடத்தில் அமானிதமாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ்,
சோதர்களே பெரியார்களே, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தது. அவனுடைய கையில் இந்த ஆடுகள் எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுதுதான் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யுத்த மைதானத்தில் கால் வைத்தால் எங்கே தன் சில வேளை அவனுடைய உயிருக்கு கூட முடிவு வரலாம். அவன் கொண்டு வந்த அமானித பொருள்கள் என்னவாகிறது என்பது இந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய இடையனுடைய உள்ளத்தில் இருந்தது. சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஆடுகளும் அவனுக்குரியது கிடையாது. அந்த ஆடுகள் ஒரு யூதனுக்குரியது, ஒரு யஹூதிக்குரியது. அந்த ஆட்டு மேய்க்கக்கூடிய இடையன் கேட்கின்றான், சொல்லுகின்றான், இந்த ஆடுகள் என்னிடத்தில் அமானத்தை யார சொல்லலாம், என்ன செய்வது? அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அவன் பெரிய பட்டதாரி அல்ல, டிகிரிகள் எடுத்தவன் அல்ல, மிகப்பெரிய புத்திஜீவி அல்ல. அப்படி இருந்தால் அவன் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்திருக்க மாட்டான். அவனிடத்தில் எந்த அறிவும் கிடையாது. சாதாரண மட்டத்தில் உள்ளவர்கள் தானே சாதாரண தொழிலில் ஈடுபடுவார்கள். அதிலும் எமது பாசையில் சொல்வதாக இருந்தால் மாடு மேய்க்கக்கூடியவன். ஏன் அன்றைக்கு ஆடாக இருந்தது, அவன் ஆடுகளை மேய்த்து தருகின்றான். பாலை வனங்களாக இரவு பகலாக அந்த மைதானங்களிலே ஆட்டுக்கு பின்னால் காலத்தை கழிக்கக்கூடியவன். ஆனாலும் கூட அவனுடைய உள்ளத்தில் ஈமானுடைய உணர்வு சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய பொருள் அல்லவா, அமானத் அல்லவா என்ற அடிப்படையில் அந்த உணர்வு உள்ள அந்த வாலிபர் கேட்கின்றார், அன்பு தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆடுகள் என்னிடத்தில் அமானிதமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் யூதன் தானே, விரோதி தானே, அவனுடைய பொருள் தானே. அந்த ஆடுகளை எல்லாம் எங்களுடைய 80 தோழர்களுக்கு அறுத்து உணவாக எடுத்துக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் வழிகாட்டவில்லை. அடுத்தவர்களை பொருளை திண்டு வாழ்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டவில்லை. அது மார்க்கமும் அல்ல. அது விரோதியாக இருக்கட்டும், அது துரோகியாக இருக்கட்டும், மாற்று மதத்த சகோதரர்களாக இருக்கட்டும். சகோதரர்களே பெரியார்களே, அடுத்தவர்களுடைய பொருள் கைவிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை. நபி அவர்கள் அப்படி வழிகாட்டவும் இல்லை. அன்பு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹ்ரிஜஹா மின் அஸ்கரினா, அந்த ஆடுகளை எல்லாம் எமது பட்டாளத்தை விட்டு எமது படையிலிருந்து விரட்டி விடுங்கள். வர்மிஹா பில் ஹஸா, கல்லுகளை, சின்ன சின்ன கல்லுகளை எடுத்தீர்கள், அந்த ஆடுகளை எரிந்து விரட்டுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னல்லாஹ ஸயுஅத்தி அன்க அமானதக, உங்களிலிருந்து உங்களுடைய அமானத்தை அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான் என்பதாக அந்த ஆடுகளை எல்லாம் விரட்டி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த வாட்டிடையனும் கூட நபி அவர்கள் சொன்னதை போன்று அந்த ஆடுகளை எல்லாம் எந்த திசையில் இருந்து விரட்டி எடுத்துக்கொண்டு வந்தானோ அந்த திசையின் பக்கமாக விரட்டுகின்றார்கள். ஆடுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். இந்த வாலிபர் அடுத்த நிமிடம் அன்பு தோழர்களோடு சேர்ந்து யுத்தத்தில் ஈடுபடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அந்த நிமிடத்தில் பல அம்புகள் வந்து படுகின்றது. அதே இடத்தில் அதே மைதானத்தில் ஷஹீதாகி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் முடிந்ததன் பின்பு ஷஹீதாக்கப்பட்ட தோழர்களை எல்லாம் பார்வையிடக்கூடிய சமயத்தில் அல் அஸ்வதுர் ராயி, கருப்பு நிறமான ஆடு மேய்க்கக்கூடிய, வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது, அல் அஸ்வதுர் ராயி, கருப்பு நிறமான ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் என்பதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயர் கூட பதிவு செய்யப்படவில்லை, அல் அஸ்வதுர் ராயி என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையனும் கூட ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்றான். அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து இன்த ரஅஸிஹி இத்னைன் மினல் ஹூரில் ஈன், அவனுடைய தலைமாட்டில் 2 சொர்க்க கண்ணழகிகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதாக அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இதுதான் ஈமானை சுமந்தவர்களுடைய அழகான வாழ்க்கை. ஈமானுக்காக வாழ்ந்தவர்கள், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தில் உணர்வோடு வாழ்ந்தவர்கள். பரிதாபத்துக்குரிய நிலை என்னவென்றால் சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிறைய நல்ல பல அமல்கள், ஆனால் அடுத்தவர்களுடைய சொத்தில், அடுத்தவர்களுடைய விடயத்தில் எந்த அளவு தூரம் பேணுதலும் பாதுகாப்போடும் வாழுகின்றோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே பெரியார்களே, அடுத்தவர்களுடைய சொத்தில் நாம் எந்த அளவு தூரம் கையாளுகின்றோம்? அடுத்தவர்களுடைய சொத்தை கொண்டு நாம் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் எமது பிள்ளைகள் பரம்பரைகள் வாழ்வதற்காகவும் வழி தேடுகின்றார்கள். அதற்காக வழக்கறிஞர்கள், அதற்காக எத்தனையோ விதவிதமான சகோதரர்களே ஏற்பாடுகள். நாளை மஹ்ஷர் மைதானம் என்பது சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதனை சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நானும் நீங்களும் ஓத வேண்டும் என்பதாக அந்த வார்த்தையை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன். அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எப்பொழுது யாரை ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றோமோ அவர்கள் சகோதரர்களே அடுத்தவர்களுடைய அமானத்துடைய விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருப்பது மிக கடமையாகவும் கட்டாயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நல்லடியார்களே பெரியார்களே, எந்த அளவு தூரம் என்றால் அலி இப்னு மஅபத் ரஹிமஹுல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய ஒரு
முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு நபர் அவர்களுடைய வரலாற்றை எழுதுகின்றார்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டிலே காலம் கழித்து வருகின்றார்கள். கூலி வீட்டிலே, ஒரு குடிசை வீட்டிலே. அன்றைய காலங்கள் மண் வீடுகள் இருக்கின்றது, மண்ணால் சுவர்கள் செய்யப்பட்ட வீடு. அந்த மண் வீட்டிலே கூலிக்கு இருந்து வருகின்றார்கள். இவர் ஹதீஸுடைய கலையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர். ஒரு நாள் இரவு அவர் ஹதீசுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், சகோதரர்களே பெரியார்களே, அன்றைய காலம் மையை தொட்டு தொட்டு எழுதுவார்கள் அல்லவா? மைகளை தொட்டு தொட்டு எழுதுவார்கள். மையை தொடுவார்கள், எழுதுவார்கள். இந்த ஒரு காலம் பழையவர்களுக்கு தெரியும், புதிய நவீன உலகத்துக்கு தெரியுமோ என்பது கேள்வியாக இருக்கின்றது. சகோதரர்களே, அப்படி மையை தொட்டு தொட்டு எழுதுகின்றார்கள். எழுதக்கூடிய சமயத்தில் அங்கே மை கொஞ்சம் கூடுதலாக ஒரு இடத்திலே பட்டு விடுகின்றது. அந்த மையை காய வைப்பதற்காக வேண்டி, அந்த எழுத்து அசிங்கமாகிவிடவும் கூடாது, பிழையாகவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மையை சற்று உலர வைக்க வேண்டும் என்பதற்காக மண் தேவைப்படுகின்றது. பார்க்கின்றார்கள், மண் எங்கே செல்வது? செவறுதான் மண் வீடாகத்தான் இருக்கின்றது. அங்கே விரலால் சுரண்டி சற்று விரலுடைய அளவுக்கு மண்ணை எடுத்து மை கூடுதலாகப்பட்ட இடத்தில் நாம் போட்டுவிட்டால் அந்த மை உலர்ந்து விடும், காய்ந்து விடும் என்பதாக சாதாரணமாக நினைத்தார். அந்த மண்ணை சுரண்டினார், எடுத்து அந்த இடத்திலே மண்ணை போட்டு விட்டார். இரவு தூங்கி விடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இரவிலே ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு குரல் கொடுக்கின்றார். கியாமத்துடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே, கியாமத்துடைய நாளிலே, அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும், இந்த சொற்ப மண்ணை அடுத்தவருடைய சொத்திலிருந்து எடுத்தீர்களவா, இதனுடைய நிலை என்ன என்பதை நாளை மறுமையிலே கண்டுகொள்வீர்கள் என்பதாக சகோதரர்களே அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. இதுதான் சகோதரர்களே கியாமத்துடைய நாள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நல்லவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். ஆனால் இன்றைய காலம் அடுத்தவர்களுடைய விடயத்தில் எந்த அளவு தூரம் யாம் கவனம் செலுத்துகின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆயத்தை இறக்குகின்றான். அந்த திருமறை வசனம் இறங்குகின்றது. நபி அவர்களும் காபாவுடைய சாவியை கூட திரும்ப கொடுத்து விடுகின்றார்கள். சோர்களே, அந்த ஆயத்தில் மற்றொரு ஆழமான ஒரு கருத்தை உலமாக்கள் உணர்த்துகின்றார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத், அமானத்துகளை அது உடையவர்களுக்கு ஒப்படைங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அமானத் என்பதாக வெறும் பொருளை மட்டும் நோக்கமாக கொள்ளவில்லை. அமானாத்துகள் அல்லாஹ் சொல்லுகின்றான், பன்மையாக சொல்லுகின்றான். சகோதரர்களே, பன்மையாக சொல்லுகின்றான். எனவே உலமாக்கள் கூறுகின்றார்கள், வெறும் பொருள் என்பது மட்டுமல்ல, அவருடைய சொல்லாக இருக்கட்டும், வாக்காக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், நாம் 4 பேர் சேர்ந்து மஜ்லிஸிலே பேசப்பட்ட இரகசிய பேச்சுகளாக இருக்கட்டும், அந்த 4 பேர் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சு அது எமது 4 பேர்களுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பது ரகசிய பேச்சாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது நபருக்கு அந்த பேச்சு செல்வதையும் கூட நபி அவர்கள் வெறுத்தார்கள். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிஸில் பேசப்படக்கூடியது அது அமானத் என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, 5வது நபருக்கு அந்த செய்தி கிடைக்க கூடாது என்பதாக பேசப்படுமாக இருந்தால் அது 5வது நபருக்கு செல்லக்கூடாது. சகோதரர்களே, பேச்சும் கூட அமானத் என்பதாக நபி அவர்கள் உணர்த்துகின்றார்கள். வார்த்தை என்பது அமானத் என்பதாக சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, ஆனால் இன்றைய காலத்தில் வாக்குகள் என்பது சாதாரணமான விடயம். நம்பிக்கொண்டிருக்கின்றார் மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில். நம்பிக்கைக்கு துரோகமாகவே சகோதரர்களே பேச்சுக்களால் ஏமாற்றம் செய்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடுகின்றார்கள். சென்றதன் பின்பு நபி அவர்களோடு ஹிஜ்ரத் செல்வதற்கான பல முயற்சிகள் செய்தும் கிடைக்காத பட்சத்தில் ஒரு சமயம் ஹிஜ்ரி 2வது வருடமாக விடுகின்றது. அங்கே மதீனாவிலிருந்து பத்ருடைய மைதானத்துக்காக, யுத்தத்துக்காக சஹாபா தோழர்கள் செல்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் சகோதரர்களே பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் பத்ருடைய மைதானத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிமிடம் வரைக்கும் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் அதுவரைக்கும் மக்காவில் இருக்கின்றார்கள், மதீனாவுக்கு செல்ல கிடைக்கவில்லை. அந்த நேரம் பார்த்து அவர்களும் யோசிக்கின்றார்கள், நாம் மதீனாவுக்கு சென்று விடுவோம், நபி அவர்களோடு சேர்ந்து அதாவது மதீனாவுக்கு சென்று நபி அவர்களோடு நாம் இணைந்து கொள்வோம் என்பதாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த சஹாபி இருவர்களும் ஹுதைஃபத்துல் யமானி, அபூ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேர்களும் புறப்பட செல்லக்கூடிய சமயத்தில் சகோதரர்களே பெரியார்களே, முஷ்ரிக்குகள் பிடித்து விடுகின்றார்கள். குஃபார்கள், மக்காவுடைய குஃபார்கள் பிடித்து விடுகின்றார்கள். காலு இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், கேட்டார்கள், என்ன நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி செல்கின்றீர்களா?
ஃபகுல்னா மா நுரீதுஹு, சொன்னார்கள் நான் நபி அவர்களை நாடவில்லை, மாற்றமாக மா நுரீது இல்லல் மதீனா, மதீனாவை நோக்கி செல்கின்றோம், நபி அவர்களை நோக்கமாக கொண்டு செல்லவில்லை என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இங்கே மக்காவிலே முஷ்ரிக்குகள் பிடித்துக் கொண்டு அவர்களை பிடித்து கேட்கின்றார்கள். ஃபஅഖது மின்னா அஹ்தல்லாஹ், சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள் நபியே, எங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். வமீசாகஹு, சொன்னார்கள் லனன் சரிஃபன்ன இலல் மதீனா, நாங்கள் மதீனாவுக்கு திரும்ப வேண்டும். வலா நுகாத்தில் மஅஹு, எங்கே நீங்கள் மக்காவுக்கு சென்றாலும் நபி அவர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்காக வரக்கூடாது, வேண்டுமாக இருந்தால் மதீனாவுக்கு சென்று விடுங்கள். இப்படியான ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் எங்களிடத்தில் உடன்படிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே இவர்கள் இருவர்களும் மதீனா வந்து சேர்கின்றார்கள். நபி அவர்களும் தோழர்களுமாக அங்கு யுத்தத்துக்காக செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய சமயத்தில் நபியிடத்தில் ஓடி வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, நாம் இருவர்களும் உங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மன விருப்பமாக இருக்கின்றது. என்றாலும் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் குஃபார்கள் எம்மை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டார்கள், என்ன நீங்கள் நபி அவர்களோடு சேர்ந்து எங்களோடு யுத்தத்துக்கு வரக்கூடாது என்பதாக ஒரு வார்த்தை பேச்சு எம்மிடத்திலிருந்து எடுத்தார்களே. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் என்ன யோசிக்கலாம், நாங்கள் சிறு தொகையினர்களாக இருக்கின்றோம், வெறும் 313 நபர்கள் இருக்கின்றோம், நீங்கள் இருவர்கள் சேர்ந்து கொண்டால் இருவருடைய பலம் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குமே என்று ஒரு துடிக்கக்கூடிய தருணம் அல்லவா? நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறு உங்களிடத்தில் அவர்கள் உடன்படிக்கை எடுத்தார்களா? அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா, சொல்லிவிட்டீர்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம். அந்த சஹாபா தோழர்கள் சொன்னார்கள் ஆம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேர்களும் பத்ருக்கு கலந்து கொள்ள வேண்டாம், திரும்பி சென்று விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே எப்படி வழிகாட்டினார்கள்? சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் வார்த்தையை முறித்துவிட்டு முரண்பாடாக நடக்கக்கூடாது, நீங்கள் பத்ரிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தீன் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் நான் நீங்களும். அந்த நபியை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எமது வார்த்தைகள் எந்த அளவில் இருக்கின்றது, எமது செயல்கள் எந்த அடிப்படையில் இருக்கின்றது, எமது ஈமானை பற்றி எந்த அளவு தூரம் சிந்திக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய துரோகங்கள் நபி அவர்களுடைய செயற்பாடுக்கு முரணாக, நபி அவர்கள் காட்டிய வழிக்கு முரணாக, பயம் இல்லாமல் சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் அடுத்தவர்களுடைய விடயத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடுத்தவர்கள் அடையக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்கின்றோம் என்று சிந்திக்க கடமைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஈமானை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உலமாக்கள் சொல்லக்கூடிய தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அமானத் என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல, வார்த்தை மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தைகள் அமானிதம், மனைவிமார்கள் அமானிதம், தனக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய உடலுடைய ஆரோக்கியம் அமானிதம், ஒவ்வொன்றுமே அமானிதம் என்பதாக உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் மார்க்கத்துடைய கடமைகள் அமானிதம், இதுவெல்லாம் அமானிதம். சகோதரர்களே, தொழுகையை பாதுகாப்பது அமானிதம், நோம்புடைய மாதத்தில் நோம்பை பிடிப்பது அமானிதம், கடமையை பாதுகாப்பது என்பது ஒரு அமானிதம். பொருள் தன்னுடைய அடுத்தவர்களுடைய பொருளை விட்டு நாம் பாதுகாப்பாக இருப்பது அமானிதம். தன்னுடைய பெண்களை பாதுகாப்பது என்பது அமானிதம், அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பது என்பது அமானிதம், அவர்களுடைய சகோதரர்களே அவர்களுடைய பக்குவத்தையும் பேடுதலையும் பாதுகாப்பது என்பது ஆண்களுடைய அமானிதம், பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது அமானிதம். இப்படியாக உலமாக்கள் சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா வகையான அமானத்துகளையும் அது உள்ளடக்கிக் கொள்கின்றது என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஈமானை எமக்கெல்லாம் பாக்கியமாக தந்தான். அந்த ஈமானுக்குரிய ஆஃபத்தை உண்டாக்கி விடாமல் பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்து அடுத்தவர்களுடைய சாஃபத்துக்கும் கோபத்துக்கும் உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆகிரத்தில் எமது அமல்களை எல்லாம் பறிகொடுத்து வெறுங்கையோடு தவிக்க வேண்டிய நிலைமைக்கு நானும் நீங்களும் ஆளாகி விடாமல் பக்குவமாக படைத்தவனை பயந்து நடக்கக்கூடிய ஒரு மன உறுதியை எடுத்துக்கொள்வோமாக. கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையாகவே அல்லாஹை பயந்து அடுத்தவர்களுடைய சாபத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக வாழ்ந்து துனியாவிலும் ஆகிரத்திலும் ஈடேற்றம் பெற்ற நல்லவர்களாக வாழ்வதற்கு மன உறுதி எடுப்போமாக. கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமான தீன் இஸ்லாத்தை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நசீவாக்குவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் சிறிய பெரிய அனைத்து குற்றங்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படாத மூதவிகளாக எங்களை விரட்டி விடாதே யா அல்லாஹ்.
அடுத்தவர்களுடைய சாபத்துக்குரிய வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் ஆகுவது எங்களை பாதுகாத்தருள்வாயாக. பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை எடுத்து யா அல்லாஹ் நீ விரும்புகிற பிரகாரம் நடக்கக்கூடிய உண்மையான பாக்கியசாலிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மீண்டெடுத்த அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது ஈமானுக்கு இல்முக்கும் காரணஸ்தர்களாக இருந்தவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. பூரா உலக முஸ்லீம்களின் சார்பாக கேட்கிறோம் யா அல்லாஹ், எம்மையும் பூரா உலக முஸ்லீம்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த கட்டத்தில் எங்களுடைய ஈமானுக்கு சோதனை வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் முடிவு நாளை நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. கடைசி மூச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. எந்தெந்த பாவங்கள் யா அல்லாஹ் கடைசி மூச்சிலே நாவுகள் தடமாறி கலிமா மொழிய முடியாத நிலைமையில் கஷ்டப்பட்டு விடுவோமோ யா அல்லாஹ், அப்படியான எல்லா வகையான முசீபத்துடைய பாவங்களை விட்டும் உடனடியாக உண்மையாகவே தௌபா செய்யக்கூடிய நல்லவர்களாகவும் அனைவரையும் எல்லா முஸ்லிம்களையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பிலஸ்தீன முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. அவருடைய உடைமைகள் உரிமைகளை பாதுகாப்பாயாக. அவருடைய உயிர்களை நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யார் யார் எங்கெல்லாம் என்னென்ன சதி செய்கின்றார்களோ அவர்களுடைய சதிகளை அவர்களுக்கே சதியாக ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நன்மைகளையும் தருவாயாக. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி அத்தனை ஷர்களை விட்டும் எம்மையும் எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் مالك يوم الدين أحمده وأشكره والحمد والشكر واجب له على كل إنسان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله رحمة للعالمين. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فيا عباد الله يخبر الله تعالى على عباده بأداء الأمانات إلى أهلها. وفي الحديث أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك، وهو يعم جميع الأمانات الواجبة على الإنسان من حقوق الله عز وجل. فيا عباد الله فالله سبحانه وتعالى يأمر عباده بذلك حيث يقول إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. فيا أيها الناس اتقوا الله حق تقاته وعظموا ما علمه الله وافعلوا الخير لعلكم تفلحون. فقال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نفعني الله وإياكم بهدي كتابه. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا للإيمان والإسلام ووفقنا لاتباع هدي الرسول عليه أفضل الصلاة والسلام. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فيا أيها الناس اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته أجمعين. وارض اللهم عن الأربعة الخلفاء المهديين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم انصر إخواننا المسلمين في فلسطين وأذل الشرك
الشرك والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون